கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வாரத்தினுடைய கன்வென்ஷன் முதலாம் நாள் கூடுகையிலே கலந்து கொள்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்து இந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கிறோம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த வாரத்தினுடைய கன்வென்ஷன் கூடுகையிலே முதலாம் நாளிலே எங்கள் யாவரையும் கலந்து கொள்ள செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கன்வென்ஷன் ஆராதனையிலே நாங்கள் பாடல்கள் பாடி உம்மை துதிக்கும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து அசைவாடும். ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு எங்களுக்குள்ளதாக நாங்கள் உணர்வடைந்தவர்களாக நன்றி செலுத்தத்தக்கதாக நல்ல தருணங்களை தாரும். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவருடைய அருளும் பிரசன்னம் எங்களோடு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிற அன்பின் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நமக்கு இந்த பாடல் மற்றும் துதி ஆராதனை வேலையை நடத்தி தருவதற்காக சகோதரர் ஜான் ரோஸ் அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து நம்முடைய வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். சகோதரர் இப்போது நமக்கு பாடல் வேலையை நடத்தி தருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை வாழ்த்துகிறேன். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். துவக்கமாக எல்லாரும் கண்களை மூடி என்னுடைய சமூகத்தில் தெரிந்த ஒரே ஒரு கவியை பாடி அடுத்த பாடல் நேர கடன் செல்ல போகிறோம். எல்லாருடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி சொல்லுவோமா? வாரும் ஐயா போதகரே, வந்த மீடம் தங்கீரும். வாரும் ஐயா வந்த மீடம் தங்கீரும். சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில், சிறியவராம் எங்களிடம், சிறியவரா எங்களிடம். சொல்லுமா? வாரும் ஐயா போதகரே, சத்தமா உயர்த்தி, வந்த மீடம் தங்கி. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலாய் சொல்லுமா? வாரும் ஐயா போதகரே, வந்த மீடம் சேருமையா, சேருமையா பந்தீனில், சேருமையா பந்தீனில், சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாட போகிறோம். கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் தாளில் இருந்து ஒரு சில பாடல்கள், அநேக பாடல்கள் தெரிந்த பாடல்கள் தான். ஆகவே சேர்ந்து உற்சாகமா அவருடைய நாமத்தை மேம்படுத்தி பாட போகிறோம். அதே பாடல் தாள 14வது பாடல், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் என்னைக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற நல்லவர். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர்,
ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாத சூழ்நிலையில் இருந்தாலுமே என் காலத்தை தெரிந்தவர் அவர்தான். சேர்ந்து சொல்லுவோமா? எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சொல்லுமா? எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர். இன்னொரு சொல்லுமா? எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். என் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி விட்டீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிராய் வருகிற செங்கடலை கண்டு பயந்திருந்த சூழ்நிலைகள் இருக்கலாம், யோர்தானை பார்த்து அஞ்சு நிற்கலாம். ஆனா எல்லாவற்றையுமே ஆண்டவர் ஜெயித்தார். மரணத்தை பார்த்தவர் அவர் ஜெயமா எழுப்பினார் என்ற நம்பிக்கையோடு சொல்லுவோமா? செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானை நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்றுரைத்து எம்மை நடத்தி வைத்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்றுரைத்து என்று நடத்தி வைத்தீர். எண்ணி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நீர் மாத்திரமே. இனி நீர் மாத்திரமே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, நீர் மாத்திரமே சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால். என்ன ஒரே விஷயம் சொல்லுமா? எல்லாரும் வானத்தை பார்த்து சொல்லுமா? இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. இன்னொரு தடவை, ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிரியின் படையனை சூழ்ந்து நிற்கும் போது அவர் தம்மை தாமே தாழ்த்தினவராய் இல்லாம யூதராஜ சிங்கம் அவருடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறவராய் வந்தார். சேர்ந்து சொல்ல போகிறோம், எதிரிகள் எவ்வளவு பெருசா வந்தாலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் என் பக்கமா இருக்கிறார். வசனம் இப்படி சொல்லுது, அவர் உன் வலது பட்சத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் உன் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால ஒருவன் ஒன்று தொட போறது இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. சேர்ந்து சொல்லுவோமா? எதிரி என்ன வந்தாலும் சரி, ஓங்கிய புயம் கொண்டு என்னை ரட்சிக்கும் தேவன் உண்டு என்று சொல்லுவோமா?
எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, இனி நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை நான் சொல்றேன். எத்தனையோ சூழ்நிலைகள்ல வேதத்துல வாசிக்கிறோம். யாத்ராமத்தின் புத்தகம் அநேக செய்திகளை கேட்டிருப்போம். நானும் அதை அநேக நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு ஒரு வார்த்தை, எனக்கு டவுட் அதிகமா வந்துச்சு. என்னன்னா, எத்தனையோ பேரு இயேசு சொல்லியிருக்கிறாரு, அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்னா பேய் ஓடிரும். வியாதி சுகமாகட்டும் சொன்னா வியாதி மறைஞ்சு போகும். ஆனா எல்லா சூழ்நிலை காட்டிலும் எரிகோன்னு ஒரு கோட்டை முன்னாடி வந்து நிற்குது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எரிகோ கோட்டை இல்லைன்னு சொல்றவங்க கைவர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். தயவுசெய்து என்னை எல்லாரும் பார்க்கும்போது முறைச்சு பார்க்குற மாதிரியே இருக்கு. நானும் தூத்துக்குடி பக்கம் தான், கொஞ்சம் பாசம் காட்டி என்ன பார்த்துக்கோங்க. பாருங்க, எரிகோ கோட்டை பாருங்க, முன்னாடி நிக்கிற எரிகோ கோட்டை நமக்கு முறைச்சு தான் நிக்கிற மாதிரி இருக்குது. அந்த எரிகோ கோட்டை முன்னாடி போய் நம்ம சுதந்திரிக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல, ஒரு என் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மை செய்தாரும் பாட முடியல. ஆனா அந்த எரிகோ கோட்டை முன்னாடி இருக்கும்போது எல்லாரும் துதிச்சாங்க, சுத்தி வந்து துதிச்சாங்க, ஜெயம் எடுக்க முடியுது. அல்லேலூயா. ரெண்டு வித்தியாசத்தை நான் சொல்ல போகிறேன். பார்வோனும் அவனுடைய சேனையும் பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துச்சு. ஆமாவா இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திக்கிட்டே வந்துச்சு. இப்ப சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு. அந்த சண்டையில யுத்தத்துல பெரிய துரத்தல் பின்னாடி வந்துட்டே இருக்கிறாங்க. இவங்க ஓடிட்டே இருக்காங்க, செங்கடலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. யோர்தான் அந்த திரும்ப செங்கடல் வந்து திரும்ப எல்லாரையும் மூடி போட்டுச்சு. நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் எல்லா வல்லுநர்களும் அதை கண்டுபிடிச்சாங்களாம். இந்த செங்கடலுக்குள்ள இன்னும் எகிப்தினுடைய சக்கரங்கள் கிடக்குது, அவங்களுடைய தலைப்பாக கிடக்குது, எல்லாமே கிடக்குது என்று சொல்லி. அல்லேலூயா. இது ஆண்டவர் செய்த அற்புதத்துல ஒண்ணு. இதே போலதான் எரிகோ கோட்டையும் பார்த்தோம். எரிகோ கோட்டையில பெரிய பெரிய கற்கள்லாம் இருக்குது. அதை ஒருவனாலும் முறிக்க முடியாது, சுத்தியில கொண்டோ எதை வச்சுமே உடைக்க முடியாது. ஆனா துதியை எடுத்தவங்க சுத்தி வந்தது மாத்திரத்துல அந்த எரிகோ கோட்டையில இதுவரைக்கும் ஒரு கல்லை கூட கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா. அப்பா, சந்தோஷத்துல தீய வைக்க சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்னைக்கு துதிக்க ஆரம்பிக்கிறோமோ எதிராக இருக்கிற எரிகோ கோட்டை ஒரு கல்லு கூட பார்க்க முடியாது. அல்லேலூயா. சேர்ந்து சொல்ல போற கடைசி சனத்தை மீண்டுமா சொல்ல போறோம். எதிரியின் படை என்னை சூழ்ந்து நின்றாலும் சரி, எனக்காக யுத்தம் செய்ய ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தாராம்? பாடத்தான் செய்வாரு. நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை, நீ சந்தோஷமா பாடி துதி, அந்த 1 லட்சம் இல்லாமலே போயிடும். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். சேர்ந்து சொல்லுவோமா? எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு. கை சும்மா இருக்கிறோம், கை தட்டி. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தி. பாடச் செய்தி, துதிக்கச் செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தி. பாடச் செய்தி, துதிக்கச் செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? இஸ்ரவேலின் துதிகளில், இஸ்ரவேலின் துதிகளில் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. உம் வாக்குகள் பல தந்து நடத்தி வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். உம் வாக்குகள் பல தந்து நடத்தி வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம்,
உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. பிறந்த நாள் அன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். வசனம் இப்படிதான் சொல்லுது, உலகம் உண்டானது முதல் உனக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்க ஒரு ராஜ்யத்தை நீ சுதந்திரித்துக்கொள் சொல்லி வசனம் சொல்லுது. ஆமென். நம்ம பிறக்கிறது எந்த வருஷம், என்னைக்கு பிறப்போம்னு சொல்லி மனுஷன் அறியா, டாக்டர்ஸும் அறியாங்க, நீங்களும் நான் யாருமே அறியும். ஆனா நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதே பாடல் தாளில் 13வது பாடல், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரம் இல்லாம அடுத்த வார்த்தையை சொல்லி, நீ சோர்ந்து போகாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாத. கொஞ்சம் நீங்களும் பேசுங்க, எல்லாரும் சேர்ந்து, சோர்ந்து போகாத. அல்லேலூயா. அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கடைசி ஆரம்பத்துல கைப்பிடிச்சவர் ஒருவேளை மனுஷன் வேணா கைவிட்டு போவானா இருக்கலாம். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். 5 வயது இருக்கும்போது என் தகப்பனர் என்னை விட்டு பிரிந்து போனாங்க. மரித்து போகல, பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிந்து போன சூழ்நிலைகள்ல என் தாய் தானே வளர்த்தாங்க, தூத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. வளர்த்தமா கொஞ்ச நாள் வளர்த்துட்டே இருந்தாங்க. 13 வருஷம் கழிச்சு எங்க அப்பாவை பாக்குறேன், பக்கத்துல இருக்கிற திசையின் வேலையில தான். 13 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அப்பவுமே என் பேரை சொல்லி பிரதர் ஜான் ரோஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. எங்க அப்பாவுக்கு நான் தான் புள்ளன்னு சொல்லி தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பிரதர் ஜான் ரோஸ் ஆஸ்திரேலியால இருந்து 3 பேர் டீம் வந்துட்டு இருக்காங்க. 3 நாள் மீட்டிங்க்கு வரணும்னாங்க. போய் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஆராதனை நடத்துறதுக்கு போயிருக்கிறேன். ஆராதனை நடத்தி முடிச்சாச்சு. 3ஆவது நாள் கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே எங்க அப்பா கேட்கிறாரு, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது நன்மை செய்திருந்தா வந்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னு. ஓடியே வந்து சாட்சி சொன்னேன். 3 நாள் எங்க அப்பா கூட நான் ஊழியம் செய்திருக்கிறேன்னு சொல்லி. அல்லேலூயா. எங்க அப்பா உடனே தோள்ல கையை போட்டு, பிரதர் உங்க அப்பா யாருன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு தெரியல. ஒருவேளை அந்த தகப்பன் மறந்து போயிருக்கலாம், என்னை உருவாக்கின தகப்பன் மறந்து போக மாட்டார். ஆமென். கொஞ்ச நாள் போச்சு. எங்க அம்மாட்ட வந்து ஓடி வந்து சொல்றேன், அம்மா அப்பா கூட ஊழியம் செய்தேன், அப்பா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னது. எங்க அம்மா சொல்றாங்க, அப்பா வேணுமா நான் வேணுமா? இவ்வளவு நாள் வளர்த்தது நான் தானே, உங்க அப்பா வேணும் உங்க அப்பா கிட்டே போய்க்கோ, நான் வேணா என் கூட இரு அப்படின்னாங்க. எனக்கும் எங்க அக்கா ஒரு சகோதரி உண்டு, மூத்த சகோதரி. அவங்க கிட்ட போய் சொல்றேன், எப்படியாவது சேர்த்துடணும். எங்க அக்கா பேர் லில்லி, என் பேர் ரோஸ். அப்படி சொன்ன உடனே எங்க அக்கா சொல்றா, ஒன்றும் பண்ண முடியாதுடா, 2 பேருமே ஸ்டப்பனா இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பிளான் பண்ணோம், எப்படியாவது சேர்க்கணும்னா ஒரே ஒரு வழி, 2 பேரும் அநாத ஆசிரமத்துக்கு போயிடுவோம். 2 பேருமே இருந்து இல்லாத மாதிரி தான் இருக்கிறோம், அப்படியாவது சேர்றாங்களா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு வரும்போது பிளான் பண்ணி சொன்னோம். 2010வது வருஷம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இப்படியா பண்றீங்க, சரி நாங்க சேர்ந்துக்கிறோம், எங்களுடைய சந்தோஷத்துக்கு இல்ல உங்களுடைய நன்மைக்காக சேர்ந்துக்கிறோம். எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு 2010வது வருஷம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 2வது கல்யாணம். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட நாங்க போய் திசைவெளியில எங்க அப்பா சர்வீஸ் நடத்திட்டு இருக்கிற, வேகமா போய் கார்ல மாலை பட்டாசு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போய் நின்றுட்டு இருக்கிறோம். வேகமா போய் அங்க பாத்தீங்கன்னா சர்ச் நடத்திட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் பட்டு சேலை எல்லாம் உடுத்திக்கிட்டு சிக்கு சிக்கு நிக்கிறாங்க. ஓடிய போய், எப்பா பொண்ணு ரெடி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறேன், எங்க அப்பா சவப்பெட்டியில படுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் சேரக்கூடிய நேரத்துல கடைசி நிமிஷங்கள்ல மறந்து போகலாம். ஆதி முதலாக தாயின் கருவில எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாக கர்த்தர் உங்களையும் என்ன தேர்ந்தெடுத்தாரு. அந்த ஆண்டவர் என்னைக்கு மறக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் சொல்லியிருக்கிறாரு, வாக்கு தத்தம் பண்ணின நான் என்னைக்காவது மறந்து போவேனோ? மறந்து போவதற்கு நான் ஆண்டவர் மனிதன் அல்ல. அல்லேலூயா. சேர்ந்து சொல்ல போகிறோம், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர், சத்தமா சொல்லுங்க, உன்னை அழைத்தவர். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, உன்னை அழைத்தவர். கண்ணை மூடி சொல்லுங்க, என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர். அவர் உண்மையோட வாக்கு பண்ணினவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா, வாக்கு பண்ணினவர் மாறினார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம். எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டுமா? வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி, வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடா,
வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர். ஓ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்திரனும் அல்ல. என் வாழ்க்கையில என்னென்ன வாக்கு தத்தம் பண்ணினாரோ அப்படியே நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர் என்ற நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்லுமா? அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம். ஓ, வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஒரு நன்மை நடக்கல. தாமதித்தாலும் காத்திரு, பொறுமையோடு காத்திரு. விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் வசனம் சொல்லுது. யாருக்கு தெரியும், இந்த நைட்டு முடிஞ்சு போறதுக்குள்ள, இந்த 3 நாள் கன்வென்ஷனுக்குள்ள இத்தனை வருஷமா காத்திருந்த காலங்கள், இத்தனை வருஷமா காத்திருந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாம போகாம இருக்காது. தைரியமா சொல்லுவோம், காலம் கடந்தாலும் பரவாயில்ல, என் இயேசு என்னோடு உண்டு என்று சொல்லி. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லை. உண்மையாய் சொல்லுமா? வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். மீண்டுமா சொல்லுமா? என் வாழ்க்கையில வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இருந்த இடத்துல எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 நிமிஷம் மாத்திரம் எழுப்பி நின்று கண்ணை மூடி, வாழ்க்கையில எவ்வளவோ கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். நான் சோர்ந்து போன சூழ்நிலைகள்ல வசனம் வேணுமா சொல்லுது, ஆறுதல் தருவதற்கு யாருமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைகள்ல நான் உன் பக்கத்துல இருக்கிறேன். நான் உன் பக்கத்துல இருக்கிறபடி நீ அசைக்கப்படுவதில்லை. நான் வலதுபட்சத்துல இருக்கிறபடி நீ சோர்ந்து போக கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ தேர்தலான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். நான் அந்த சின்ன வயசுல இருந்தே அப்படியே தான். ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கும் போதெல்லாம் ஸ்கூல் வாசல்ல வந்து நிற்பேன். எங்க அம்மா டியூட்டிக்கு போயிடுவாங்க, அதனால கூப்பிட பாக்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸ்கூல் வாசல்ல வந்து நிற்பேன். அப்போ ரோட்ல போறவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை தூக்கி ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து, சரி அழக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தேற்றுவாங்க. நான் அந்த தேர்தலுக்காக நான் வரவே இல்லை. உண்மையாவே என் வாழ்க்கையில் இல்லாத தகப்பனை நான் தேடி வந்திருந்தேன். அது யாருக்குமே தெரியாது.
அதே போலதான் அன்னைக்குள்ள உலகத்தில் உள்ள தகப்பன் இருக்கிறாரோ இல்லையோ அதை மறந்து போயிடலாம், நம்ம மறந்து கூட போயிடலாம், அது நல்ல விஷயம்தான். ஆனா பரம தகப்பனாக இயேசு அன்னைக்கு ஆரம்பித்தவர் இன்ன வரைக்கும் நம்ம கைகளை பிடித்து நிற்கிறாரு. அப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா, என் வாழ்க்கையில வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன மறந்து போகவே இல்லை, மாறவே இல்லை. என் சூழ்நிலை அறிந்த ஆண்டவர் இன்ன வரைக்கும் மறந்து போகவும் இல்லை, விட்டு விலகவுமே இல்லை. எல்லாம் கண்களை மூடி கொஞ்சமாக திறந்து நன்றி சொல்லுவோமா. இந்த லென்த் டேஸ் எல்லாருக்குமே சூழ்நிலைகள் தெரியும், என்ன சூழ்நிலைகள்ல ஆண்டவர் இந்த நாட்கள் ஒப்பு கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த வருஷத்துல, இந்த 2022 வருஷத்துல, இந்த 3வது மாதத்துல இப்படிப்பட்ட 4வது மாதத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும். இந்த இடத்துல வந்து ஒப்புரவாகுவாங்க, இந்த இடத்துல வந்து அர்ப்பணிப்பாங்க. இவங்களுக்காக நான் இன்னைக்கு மறிக்கிறேன்னு சொல்லி 2022 வருஷத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அதை நினைத்து கொஞ்சம் கண்களை மூடி சொல்லுவோமா, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒன்றுக்கும் உதவாத என் வாழ்க்கையில கர்த்தர் நீர் தம்மையே தாழ்த்தி வெறுமையாக்கினவராய். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது வாசிக்கும் போது அவரை பார்க்கக்கூடிய ரூபம் அவருக்கு இல்லாத இருந்ததா, அவர் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகான ஆண்டவர், அந்த ரூபம் அவருக்கு இல்லாம இருந்ததா. எல்லாம் கண்களை மூடி சொல்லுவோமா, எனக்காக இந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டீங்களே, எனக்காக நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே, இனி என் வாழ்க்கையில நான் சோர்ந்து போக போறது இல்லை. கடனை நினைச்சோ, என் வாழ்க்கையை நினைத்தோ, எதிர்காலத்தை நினைத்தோ, என்னுடைய பிரச்சனைகளை நினைத்தோ, என் பிள்ளைகளை குறித்தோ, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை குறித்தோ, இஎம்ஐ குறித்தோ, எதை குறிச்சுமே நான் சோர்ந்து போக போறதில்லை. காரணம், என் இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இந்த நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்லுமா, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொல்லுமா, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர். எல்லாருடைய கை ஒரு கை உயர்த்தி சொல்லுமா, நான் சோர்ந்து போக மாட்டேன், நீ சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை இன்னும் சதகம் உயர்த்தி சொல்லுமா, கை உயர்த்தி, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, உண்மைகள் மாறினோ, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வில் தொலைந்ததோ, காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நான் சோர்ந்து போக மாட்டேன், இனி சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உடைய கண்ணை மூடின வண்ணமாக பூமிக்கும் வானத்துக்கு நடுவாக சிலுவை மரணத்தை ருசி பார்த்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, ஆண்டவரே உண்மையை நேசிக்கிற எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் மேலான காரியத்தை செய்ய வந்திருக்கிறீங்க, இன்னும் நாங்க உங்களுடைய சமூகத்துல முழுவதுமா அர்ப்பணிக்கிறோம் சொல்றவங்க மாத்திரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரே ஒரு கவியை பாடி ஆராய்ச்சி நம்ம முடிக்க போகிறோம். கல்வாரி சிலுவையில அந்த அன்பை வெளிப்படுத்தின சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், உன் மேல இவ்வளவாய் நான் அன்பு வைத்திருக்கிறேன். மனுஷன் போய் கேட்கிறானா, சிலுவையில 2 கைகளையும் விரித்து ஆண்டவர் நோக்கி அந்த மனுஷன் போய் கேட்கிறானா, என்ன ஐயா வந்தீங்க, நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னீங்க, உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா திடீர்னு நீங்க சிலுவையில தொங்குறீங்களே, இதுதான் உங்க அன்பா, இவ்வளவுதான் உங்க அன்பா அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாராம், ஜீவனை விடும் போது 2 கைகளையும் விரித்தவர் உன்னை இவ்வளவாய் நேசிக்கிறேன், உலக மனுஷன் நேசிக்க முடியாத அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடித்தார. சொல்லுவான், ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை
சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? ஒரு நாளும் தாயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னையே வெறுத்தேன் ஐயா, உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தாயை, என் மேல் வைச்ச பாசம் ரொம்ப பெருசு சொல்றவங்க மாத்திரம். உந்தாயை பெரிதையா, என் மேல் உந்தாயை பெரிதையா, அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அப்படியே கை வைத்து சொல்லுவோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை நோடி வந்தே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை நோடி. ஒரே ஒரு விஷயம், இந்த கவியை பாடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்தை நான் சொல்றேன். தயவு செய்து இந்த நிமிஷத்துல யோசிச்சு பாருங்க. ஐயா முன்னாடி இருந்து அறிக்கை இட்டுட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, இந்த மாதிரி ஊழியம் இருக்குது, இந்த மாதிரி ஜெபங்கள் இருக்குது, இல்லைன்னா இவங்கெல்லாம் வந்து நிற்பாங்களே, பக்கத்துல யார் என்ன நினைப்பாங்களோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையை நினைத்து நீங்க வந்திருந்தாலும் பரவாயில்ல. இல்ல, என் ஆண்டவர் எனக்காக மரணத்தை ருசி பார்த்தா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் உயர்ந்திருக்கணும், என்னுடைய குடும்பம் தலைத்திருக்கணும் என்று சொல்லி நினைத்து என் ஆண்டவர் இப்படியான ஒரு நாட்களுக்குள்ள கடந்து சென்றார். நினைவு கூர்ந்து இந்த இடத்துல வந்தீங்களா எனக்கு தெரியல. எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரே ஒரு மனம் தேவை. மேல் வீட்டறையில 120 ஒரு மனம் விட்டு கூடியிருந்தாங்களாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்ய முடிந்தது. அதே போல இந்த அறைக்குள்ள, இந்த ஆலயத்துக்குள்ள, திருச்சபைக்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஒரே சிந்தனையாய் என் இயேசுவை நான் பார்க்க வந்திருக்கிறேன். கல்வாரி சிலுவையில ரத்தம் சொட்ட சொட்ட 2 கைகளை விரித்தவராய், இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்ன இயேசுவை நான் பார்க்க வந்திருக்கிறேன். அவரால் எனக்கு நிறைவான பலம் உண்டுன்னு சொல்றவங்க மாத்திரம் எத்தனை பேர் நம்புறீங்களோ? இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்தவங்க தான். கண்களை மூடி கைகளை விரித்தவர்களாய் வானத்தை நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம். என் வாழ்க்கையில கல்வாரி சிலுவையில எடுத்த நான் ஜெயம், என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் தோற்று போன இடத்துல நான் ஜெயமாய் மாறட்டும். நான் வீழ்ந்த இடத்துல எழுப்பி நிற்கிறவனாய் பண்ணட்டும். ஏமாந்த இடத்துல கர்த்தர் ஏமாற்றுக்கு பதிலாக ஜெயம் கொடுக்கிறவராய் மாறட்டும். எந்தெந்த இடத்துல கண்ணீர் வெடித்து அவமானப்பட்டனோ அதே இடத்துல கர்த்தர் என் தலையை உயர்த்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, என் பாத்திரம் நிரம்பி வெளியத்தக்கதாக என்னை உயர்த்தட்டும் என்று சொல்ல போறோம். எந்த தொழிலை நான் தோற்று போனனோ, நான் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் எனக்கு தோல்வியாய் மாறுதுன்னு சொல்லி இந்த நிமிடத்துல யார் கேட்டாலும் சரி, சிலுவை மரணத்துல இயேசு ஜெயம் எடுத்தது உண்மைன்னு சொன்னா, அதே ஜெயம் இந்த நொடி பொழுதிலே கர்த்தருடைய வாழ்க்கையில ஜெயமாய் மாற பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? 2 கைகளை வானத்தினை உயர்த்தி சொல்லுமா? கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை நோடி வந்து, சத்தத்தை உயர்த்தி, கல்வாரியே அன்பினையே கண்டு விரை நோடி வந்தே, கழுவும் திருரத்தத்தாலே அரை நீங்க இருதா, ஓ கழுவும் திருரத்தத்தாலே அரை நீங்க இருதயத்தை, நீரின்றி என்னாலே பாரில், நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே, சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நீருத்தி, சேர்ப்பீரே வழுவாமல் என்னை,
நாளத்தில் சத்தமாய் சொல்லுமா, கல்வாரியே நம்பினையே கண்டு விரை கண்டு விரை கோடி வந்தே அழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே அரை நீங்க இருதய பரலோகத்தின் வார்த்தையை சொல்லி முடிப்போமா? Hallelujah. சரி, ஒருவேளை என் ஆண்டவர் இன்னும் பாடுபட்டிருக்கிறார் நினைக்க கூடாது. என் ஆண்டவர் பாடுபட்டார், சிலுவையில தொங்கினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதே ஆண்டவர் உயிர் தெழுந்த வல்லமையோடு எந்தெந்த காரியத்தை கொடுத்து நீங்க தோற்று போனீங்களோ, எந்தெந்த காரியத்தை கொடுத்து அவமானமா நினைக்கிறீங்களோ, நான் தலை குனிஞ்சிட்டேன், நான் வெட்கப்பட்டுட்டேன், நான் சோர்ந்து போயிட்டேன், முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்தெந்த காரியத்தில் நினைக்கிறீங்களோ, இந்த ஆராதனத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றினார் நம்பிக்கையோடு கூட எல்லாரும் நன்றி சொல்லுவோம். வாயை திறந்து ஒரே நிமிஷம் நன்றி சொல்லுவோமா? வாழ்க்கையின் சூழ்நிலை கர்த்தர் எல்லாம் மாற்றினீங்களே, நன்றி அப்பா. என் கூடவே இருந்து எனக்கு காரியங்களை, பெரிய காரியங்களை மாற்றினீங்களே, நன்றி சொல்லுகிறோம். இப்படி கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சத்தமாமே சொல்லுவோம். ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நமக்கு பாடல் மற்றும் துதி வேலையை நடத்தி கொடுத்த சகோதரருக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நம்முடைய ரெவரன் வாட்சன் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர்கள். இந்த வேளையிலே நம்ம இடத்துல வந்திருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போது நம்மை செய்திக்கு நேராக அவர்கள் வழிநடத்தி செல்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு கூட வந்து உங்கள் அனைவரோடும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2வது வருஷமும் கூப்பிட்டுருக்கிறீங்க. எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கு. ஏன்னா நான் நிறைய கதை சொல்கிற ஆளு, கதை தான் நிறைய ரிப்பீட் ஆயிருமோன்னு பயமாகவே இருக்கு. அதனால நான் எங்க சர்ச் மெம்பர்கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நல்ல விசுவாசிகள் யாரு அப்படின்னா, எத்தனை தடவை திரும்ப திரும்ப ஒரே கதையை கேட்டாலும் தடவை கேட்கிற மாதிரி முகத்தை வச்சுட்டு கேட்கணும். அவங்கதான் நல்ல விசுவாசிகள். ஒரு சிலர் வேமா தலையாட்டுறீங்க, பார்ப்போம். ரைட். ஆண்டவர் நிச்சயமா இந்த 3 நாட்களும் நம்மோடு கூட இடைப்படுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பயங்கர காய்ச்சல். அதனால அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவளை தனியா விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றா, என்னையால ரொம்ப முடியலம்மா, அதனால நீங்க உடனே வாங்க அப்படின்னு. உடனே அந்த அம்மா போய் பெர்மிஷன் போட்டு போற வழியில டக்குன்னு மருந்து ஏதாவது வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஸ்டோருக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணுது. பார்க் பண்ணிட்டு உள்ள திடுதிடுன்னு ஓடுது. ஓடி போய் காய்ச்சலுக்குரிய மருந்து மாத்திரைகள் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப காருக்கு போறப்பதான் அதுக்கு ஞாபகம் வருது, கார் சாவியை உள்ள வச்சே பூட்டிடுச்சு. காரை திறக்க முடியல. திரும்ப மெடிக்கல் ஸ்டோர்ல போய் அந்த பசங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு,
இப்படி என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா, மெடிசின் வாங்கிட்டேன், காரை உள்ள சாவியை வச்சு பூட்டிட்டேன், நீங்க கொஞ்சம் திறக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அவனை சுத்தி சுத்தி பார்த்தாங்க, ஒரு கம்பியை எடுத்து கொடுத்து, ஆல் த பெஸ்ட், எங்களுக்கு வேற வழி தெரியல, நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. போய் கம்பியை வச்சு தட்டி ஏதாவது உடைச்சி எடுத்துடலாமான்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிக்கும். பயங்கர மழை. கத்துனாலாம், லார்ட், திஸ் இஸ் த டைம் ஐ நீட் யுவர் ஹெல்ப். இந்த நேரத்துல தான் எனக்கு உதவி தேவை. நீர் என்னன்னா இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறீரே, சென்ட் மீ த ஹெல்ப் அப்படின்னாலாம். எனக்கு உதவியை அனுப்பும் அப்படி சொல்லி முடிச்ச உடனே ஒரு பெரிய லாரி பக்கத்துல பார்க் ஆச்சு. அந்த லாரி டிரைவரை பார்த்தீங்கன்னா ஆள் பயங்கரமா 6 அடி உயரம், உடம்பு பூரா டாட்டூ. ஆளை பார்த்தாலே பயங்கரமா இருந்தது. பார்த்த உடனே இந்த அம்மா அழுதுட்டே அவன்கிட்ட சொல்லுது, இங்க பாரியா, இப்படி நான் மாட்டிக்கிட்டேன், காரை திறக்க முடியல, நீ உதவி செய்ய முடியுமா அப்படின்னு. அவன் உடனே ஜஸ்ட் கிவ் மீ a minute மேம் அப்படின்னு அந்த அம்மாவை தள்ளிட்டு போய் அழகா காரை திறந்து இந்தாங்க அப்படின்னு கொடுத்தான். உடனே இதுக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. கையை பிடிச்சிட்டு, நீ ரொம்ப நல்லவன்பா, நீ நல்லா இருக்கணும்ப்பா, உன் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்ப்பா இருந்துச்சு. உடனே அவன் சொன்னானா, ஏம்மா ரொம்ப தப்பு கணக்கு போட்டுறீங்க, நான் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, இப்போதான் நான் ஜெயிலில் உடைச்சிட்டு வெளியே வந்திருக்கிறேன். என் தொழிலே காரு திருடி விற்கிறது தான் என் தொழில், அதனால என்னை ரொம்பலாம் பாராட்டாதீங்க அப்படின்னு. உடனே இந்த அம்மா சத்தமா சொல்லிச்சான், ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டேன், நீர் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் உதவியை எனக்கு அனுப்பி வச்சது. You send me a professional to help me. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல அல்லது ஒரே மாதத்துல திரும்ப திரும்ப அநேக பிரச்சனைகள், அடி மேல அடி. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வெளியே வந்தா அடுத்த பிரச்சனை. அதனாலதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன, நீங்க ரொம்ப சூப்பரா பழமொழி சொல்றாளே, சொல்லுங்க. பட்ட காலிலேயே படும், கெட்ட குடியே கெடும். ஒன் ஆஃப்டர் another. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எப்படிங்க, so many times we feel helpless about our life. நம்முடைய வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒரு உதவியற்ற தன்மை, யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால், யோவான் 16வது அதிகாரத்துக்கு தயவு செய்து என் கூட திருப்புங்க. இந்த 3 நாட்களும் யோவான் 16வது அதிகாரத்தின் ஒரு பகுதியை தான் நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 16வது அதிகாரம் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் சீஷர்களை விட்டு பிரிந்து போகிற, நான் உங்களை விட்டு சென்று விடுவேன் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். 16வது அதிகாரத்தின் கடைசி பகுதியை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். கடைசி பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, எல்லா கிறிஸ்தவர்களும் 2 சேட் திங்ஸை ஃபால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். 2 இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளை எல்லா கிறிஸ்தவர்களும் இன்க்ளூடிங் த டிசைபிள்ஸ் சந்திப்பார்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, 32வது வசனத்துக்கு வாங்க. இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். என்ன சொல்றாரு, flesh is weak அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய சரீரமானது அல்லது நம்முடைய சுய முயற்சியானது ரொம்ப பலவீனமானது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க, இதற்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சீஷர்கள் எல்லாரும் பயங்கரமா டயலாக் பேசுவாங்க. அதுவும் ஒருத்தர் பீட்டர்னு ஒரு ஆளு பயங்கரமா பீட்டர் விடுவாரு. அதனாலதான் சென்னையில பீட்டர் விடுறான் அப்படின்னா புருடா விடுறான்னு அர்த்தம். என்ன சொல்றாரு, யாருனாலும் ஓடி போயிடலாங்க, ஆனா நான் என்ன செய்வேன், ஓடி போக மாட்டேன், நான் உம்மோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்கள் என்னை விட்டு எல்லாரும் சிதறுண்டு அவனவன் இடத்திற்கு நீங்கள் ஓடி போவீர்கள். You will leave me, you will flee
எத்தனை தடவை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில இதே வீக்னஸுக்கு, இதே சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணி இருக்கிறோம். பல நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவிலே நாம் தவறி இருக்கிறோம். சொல்றோம், பாடுறோம், சிந்தனையில யோசிக்கிறோம். பேதுரு மாதிரி, நான் இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போக கூடாது, நான் இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு. பட் when situation comes, சூழ்நிலைகள் வருகிற பொழுது we run away, ஓடுறோம். flesh is weak. நம்முடைய சுயபலம், நம்முடைய சரீர பலமானது மிகவும் பலவீனமானது அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டாவது, அங்கேயோட முடியல, அங்கேயே கதை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கதைலாம் கந்தலாயிரும். என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதை இங்கிலீஷ்ல படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, in the world you will have tribulation. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. in me you will have peace. என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டு. என்ன கான்ட்ராஸ்ட்! உலகத்திலே நீ இருக்கிறாய், உலகத்திலே உனக்கு உபத்திரவங்கள் உண்டு. பட் in me, என்னிடத்திலே சமாதானம் உண்டு. நாங்க தான் தோத்துட்டோமையா, நாங்க தான் உம்மை விட்டு ஓடிட்டுமே, அவங்கவுங்க இடத்துக்கு ஓடிட்டுமே. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? cheer up, cheer up. yes, flesh is weak. நம்முடைய சரீரம், நம்முடைய சுயபலம், நம்முடைய சுய முயற்சி தோல்வி அடைந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? that's okay, you can get up. நீ திரும்பியும் எந்திரிச்சு நிக்க முடியும்ங்கிறாரு. ஏன் எந்திரிச்சு நிக்க முடியும்னா, அதுதான் அந்த கடைசி வரி. என்ன வரி? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். even when you fail me, don't let the world overcome you. நீ என்னை விட்டு தூரம் போனாலும், நீ என்னை விட்டு விலகினாலும் உலகம் உன்னை மேற்கொள்வதற்கு நான் விடமாட்டேங்கிறார். என்ன காரணம் சொல்றாரு? நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். பை தி வே, அந்த வார்த்தை உங்க எல்லாருக்கும் தெரியும். ஜெயித்து விட்டேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை என்ன தெரியுமா? நைக்கி. நைக்கினா என்னது? ஷூ பிராண்ட் கேள்விப்பட்டது இல்லையா? நைக்கி ஷூஸ். நைக்கினா என்ன அர்த்தம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். காடஸ், கிரீக் காடஸ், அது ஒரு கிரேக்க தேவதை. வெற்றியினுடைய தேவதைக்கு பேரு நைக்கி. அதே வார்த்தையை தான் இங்க இயேசு கிறிஸ்து யூஸ் பண்றாரு. உலகத்தை நான் ஜெயித்து விட்டேன், அதனால என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. முதல்ல இந்த உலகம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம்னா என்னது? ஏன்னா சிக்கல் என்னன்னா, எல்லா இடத்துலையும் யோவான் உலகம்ங்கிற வார்த்தைக்கு ஒரே ஒரு கிரேக்க வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தை அப்படின்னா காஸ்மாஸ் அல்லது காஸ்மான் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு. எந்த இடத்துல உலகத்தை பற்றி பேச வேண்டும் என்றாலும், நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகம் உங்களை இப்படி செய்யும் அப்படி செய்யும், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, எங்கெல்லாம் உலகம்னு வருகிறதோ அங்கெல்லாம் யோவான் பயன்படுத்துகிற ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா காஸ்மாஸ். புதிய ஏற்பாட்டில் 185 தடவை உலகம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனா யார் இந்த வார்த்தையை ரொம்ப பயன்படுத்துறார் தெரியுமா? யோவான் தான் பயன்படுத்துறார். யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் 78 தடவை பயன்படுத்துகிறார் உலகம்ங்கிற வார்த்தையை. தன்னுடைய 3 கடிதங்கள்ல, யோவான் எழுதிய 3 கடிதங்கள்ல 24 முறை பயன்படுத்துகிறார். சோ கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உலகம்ங்கிற வார்த்தையை கிட்டத்தட்ட 55% டைம் யார் யூஸ் பண்றா அப்படின்னா ஜான் தான் யூஸ் பண்றார்.
இப்ப உலகம்னா எதை புரிந்து கொள்வது, எதை சொல்றாரு ஆண்டவர் உலகத்தை ஜெயிச்சுட்டேங்கிறாரு, வாட் டஸ் தட் மீன் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 3 விதத்திலே உலகம்ங்கிற வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். யோவானும் அதே அர்த்தத்திலே இங்க பயன்படுத்துகிறார். 3 விதத்துல உலகம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 1, யோவான் 1வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாங்க. யோவான் 1:10. சரி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்படின்னா அங்க யார சொல்றாரு? யார சொல்றாரு அப்படின்னா அது ஒரு கேள்வி. கேள்வி கேட்டா ஏதாவது செய்யணும், சிரிக்கணும், முறைக்கணும். சொல்லுங்க. பிளேஸ் குறிக்குது. குட். தி பிசிக்கல் யூனிவர்ஸ், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய இந்த யூனிவர்ஸை குறிப்பதற்கு அல்லது இடத்தை குறிப்பதற்கு பல இடங்களிலே அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப யோவான்ல நீங்க உலகம்னு வருகிற பொழுது நீங்க அது பிளேஸ குறிக்குதா அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இப்ப நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு, இடத்தையா சொல்றாரு? இல்ல, நிச்சயமா இடத்தை சொல்லல. சரி. இன்னொரு யோவான் 13:1 பிளேஸ குறிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறாரு. பட் உங்களுக்கு இப்ப இது கிளியர் ஆயிடுச்சு. அதுலயே பாத்தீங்கன்னா உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அங்கேயும் எதை தான் சொல்றாரு? பிளேஸையா சொல்றாரு? பிளேஸையும் பீப்புளையும் சேர்த்து சொல்றாரு, மக்களையும் சேர்த்து சொல்லுகிறாரு. அப்ப இரண்டாவது நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னா, இடத்தையும் மக்களையும் சேர்த்து குறிப்பதற்கு கூட உலகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சில இடத்துல மக்களை மாத்திரம் குறிப்பதற்கு பயன்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் யோவான் 3:16. அதையும் பார்த்தா வேமா வாசிக்கிறீங்க. இவ்வளவாய் யார? இடத்தையா? மக்களை. சரிதானா? அங்க மக்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சோ சில இடங்களிலே இடத்தை குறிப்பதற்கும், சில இடங்களிலே மக்களை குறிப்பதற்கும், சில இடங்களிலே பிளஸ் பிளேஸ் பிளஸ் பீப்புள் இரண்டையும் சேர்த்து குறிப்பதற்கும் பயன்படுத்துகிறார். சரி. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க உலகத்தை நான் ஜெயித்துட்டேன் அப்படின்னா மக்களையும் இடத்தையுமா சேர்த்து சொல்றாரு? இல்ல, நிச்சயமா இல்ல. மக்கள் எல்லாம் நான் ஜெயிச்சுட்டேன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப இங்க உலகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 3வது ஒரு விதத்திலே யோவான் அதை பயன்படுத்துகிறார். யோவான் 12வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். அதே வார்த்தைகள் 14:30 பயன்படுத்துகிறார் உலகத்தின் அதிபதி, 16:11 பயன்படுத்துகிறார் உலகத்தின் அதிபதி. யார் இந்த உலகத்தின் அதிபதி? சாத்தான். அவனை ஏன் இங்க இழுத்துட்டு வராரு அப்படின்னா, இங்கதான் நம்ம பார்க்க வேண்டிய 3வது இது என்ன அப்படின்னா, உலகம் என்பது பல இடங்களிலே இடத்தை குறிக்கிறது, உலகம் என்பது பல இடங்களிலே மக்களை குறிக்கிறது, உலகம் என்பது பல இடங்களிலே மக்களையும் இடத்தையும் சேர்த்து குறிப்பதற்கு பயன்படுத்துகிறார். ஆனால் இங்கே 3வதாக உலகம் என்பதை கொள்கைகளாக பார்க்கிறார். உலகத்துக்கென்று சில கொள்கைகள் இருக்கிறது. அந்த கொள்கைகள் கிறிஸ்துவனுடைய கொள்கைக்கு முற்றிலும் விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்துக்கு ஒரு கமெண்ட்ரி எழுதுறாரு. யாரு? நம்ம ஃபேமஸ் பவுல் அப்போஸ்தலன். கொலோசையர் நிருபத்துக்கு திருப்புங்க. கொலோசையர் 2வது அதிகாரம். கொலோசையர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, லௌகீக
தெளிவின் நிமித்தமா நானே வாசிச்சேன். சரிதானா? லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா எலிமெண்டரி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு இருக்கு. இந்த உலகத்தினுடைய அடிப்படை கொள்கைகள், இந்த உலகத்தினுடைய அடிப்படை கொள்கைகளும் கிறிஸ்துவனுடைய கொள்கைகளும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கென்று certain set of principles வச்சிருக்கிறாங்க. அந்த பிரின்சிபிள்ஸும் அந்த கொள்கைகளும் கிறிஸ்துவனுடைய கொள்கைகளும் பயங்கர விரோதமாக நின்று கொண்டு இருக்கிறது. சரி, இதை இன்னும் புரிய வைக்கிறதுக்கு ரெண்டு உதாரணம் நான் கொடுக்கிறேன். சரிதானா? உலகத்துல நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலெல்லாம் யோசிக்காதீங்க, சரியா? சாதாரண ஆளா யோசிங்க. உலகத்துல நீங்க தலைவராகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? பணம் வேணும், ஃபெமிலியரா இருக்கணும், ஒருவேளை பாப்புலாரிட்டி வேணும். அமிதாப் பச்சன் மாதிரி, சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நீங்க பாப்புலரா இருந்தீங்கன்னா சீக்கிரம் லீடர் ஆயிடலாம். சரி, வேற அடியாள் வேணும், ஆட்கள் வேணும், ஆள் பலம் வேணும், பண பலம் வேணும். வேற அடுத்தவன் காலை எப்படி வாரி விடுறதுன்னு தெரியணும், வாயை திறந்தா பொய் சொல்ல தெரியணும். இப்படிலாம் இருந்தீங்கன்னா தான் நீங்க என்ன செய்ய முடியும்? தலைவராக முடியும். சரி, இது உலகம் சொல்லு. இயேசு கிறிஸ்துட்ட போய் ஐயா நான் தலைவனாகணும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாரு? நீ தலைவனாகணும்னா முதல்ல எல்லாருக்கும் தொண்டனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு புரியுதா? உலகத்தினுடைய கொள்கையும் கிறிஸ்துவனுடைய கொள்கையும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கிறது. சரி, உலகத்துல உங்களை ஒருத்தன் நீங்க போறப்போ, ரோட்ல போறப்போ தெரியாம உங்க மேல எச்சு துப்பிட்டாங்க, அல்லது உங்க வேலை இடத்துல உங்களை ஏதோ காயப்படுத்திட்டான். உலகம் என்ன கத்து கொடுக்குது நம்மளுக்கு? எப்படியாவது அவனை என்ன செய்யணும்? பழி வாங்கணும், ரிவெஞ்ச். எப்படியாவது பழி வாங்கிரு. உன்னையால முடியாட்டினாலும் பரவாயில்ல, கூலிக்கு ஆளை வச்சாவது, கூலிப்படையை வச்சாவது சோழிய முடி. உன்னையால முடியாட்டினாலும் பரவாயில்ல. ரிவெஞ்ச். ரிவெஞ்ச்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பழி வாங்குதல் இல்ல, பழி வாங்கி விட வேண்டும். பைபிள் பழி வாங்குதலை பற்றி என்ன சொல்லுது? நீ உன் ஜோலிய பாருப்பா, அது ஏன் வேலைங்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் இருக்கிற? நீ ஏன் பழி வாங்கணும்னு நைட்டு பூரா தூங்க முடியாம அங்கிட்டு பிறண்டு இங்கிட்டு பிறண்டு தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு ஏன் கிடக்குற? நீ ஏன் கஷ்டப்படுற? அப்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தினுடைய கொள்கைகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கைகளும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு நிற்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்கள் உலகத்திலே இருக்கிறீர்கள், ஆனா உலகம் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. உலகம் எனக்குள்ள வந்துடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் கொள்கைகளுக்கு நான் என்ன செஞ்சிடக்கூடாது? அடிமையாகி விடக்கூடாது. அதனாலதான் யாக்கோபும் என்ன சொல்றாரு? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. என்னையா யோவான் 3:16 தான் உலகத்தை நேசிக்கணும்னு சொல்றாரு. பிறகு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைனா எப்படி? உலக சிநேகம்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலக கோட்பாடுகளுக்கான சிநேகம். அதை நேசிக்க ஆரம்பிச்சு அதை நான் செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா உலகம் எனக்குள்ளாக வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா,
இந்த கொள்கைகளான உலகத்தை தான் நான் என்ன செஞ்சுட்டேங்கிறாரு, ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்ப்போம். வரமாட்டேன். இந்த உலகத்தின் கொள்கைகளைத்தான் நான் ஜெயிச்சிட்டேங்கிறார். எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறது, எப்படி தலைவராவது, எப்படி மற்றவனை காலவாரி விடுறது, கோபம், இது போன்ற எல்லா காரியங்களையும் நான் வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்ததுனால I'm going to make a statement. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னா, I am not fighting for victory. நான் வெற்றிக்காக போராடவில்லை. I am standing on victory and I am fighting. நான் இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுத்த வெற்றியின் மீது நின்று கொண்டு நான் போராடுகிறேன். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வெற்றிக்காக நான் போராடணும், நீங்கெல்லாம் ஒன்றும் போராட வேண்டாம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்து விட்டார். எனவே அந்த வெற்றியின் மீது நான் நின்று நான் என்னுடைய வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறேன். I am not fighting for victory, but I am fighting on victory. தேவன் எனக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த வெற்றியின் மேலே நான் நின்று போராடி கொண்டிருக்கிறேன். சரி, இந்த 3 நாளா நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, உலகத்தை இயேசு கிறிஸ்து ஜெயித்துட்டார். உலக கொள்கைகளை இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டார். ஒரு சிலர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்றார், அதனால எனக்கு என்ன, எனக்கு அதனால என்ன டைரக்ட் காரலேஷன் என்ன அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, இங்கதான் ஒரு சின்ன தாட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். மத்தேயு 25வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்வார். அந்த கதையில கடைசியில என்ன சொல்லுவாரு அப்படின்னா, 2 பங்காக தேசங்கள் எல்லாம் பிரிப்பார். வலது பக்கத்துல ஒருத்தங்களை நிப்பாட்டுவாரு, இடது பக்கத்துல ஒருத்தங்களை நிப்பாட்டிட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த நீங்க எல்லாரும் நான் பசியா இருந்தேன், நான் ட்ரெஸ் இல்லாம இருந்தேன், காவலிலே இருந்தேன், நீங்க என்னைய என்ன செஞ்சீங்க, பாத்தீங்க அப்படின்னு சொல்லுவாரு. மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஏழைகளுக்கு அல்லது கைவிடப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு செய்கிற நன்மைகளை இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, அவர் பெற்ற வெற்றியின் மீது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, முடியாதா? நிச்சயமா முடியும். நீங்கள் இந்த சிறியர்களில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, நீர் பெற்ற வெற்றியை, நீர் இந்த உலகத்தின் கொள்கைகள் மீது பெற்ற வெற்றியை, இந்த உலகத்தின் இறுக்கமான பிடியிலே எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு இல்லையா இந்த கொள்கைகள். ஏன்னா இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பதனால கண்டினியூவஸா இதனுடைய கொள்கைகள் நம் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. எவ்வளவுதாங்க ரெசிஸ்ட் பண்றது, எவ்வளவுதான் ரெசிஸ்ட் பண்றது லஞ்சம் வாங்காம, எவ்வளவுதான் ரெசிஸ்ட் பண்றது ரிவெஞ்ச் எடுக்காம. ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லா உலகத்தினுடைய கொள்கைகளும் அப்படித்தான் என்னை புஷ் பண்ணிட்டே இருக்குது. காலையில எந்திரிச்சு நம்ம படிக்கிற நியூஸ் பேப்பர், நம்ம பார்க்கிற விளம்பரம் எல்லாம் திரும்ப 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 கண்டினியூவஸா பம்பார்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த உலகத்தின் கொள்கைகளை ஆண்டவர் நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை எனக்கு சொந்தமாக்கி கொண்டு நானும் இந்த உலகத்தை வெற்றி பெற்று வாழ முடியுமா? அதான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. உலகத்துல சபை எங்க வேகமா வளர்ந்துட்டு இருக்கு தெரியுமா? சீனா தேசத்துல வேகமா வளர்ந்து கொண்டு இருக்கிறது. யாரு காரணம்னா, அங்க இருக்கிற சேர்மன் ஜீபிங், அவர் தான் காரணம்.
அவர் என்ன சொல்லிட்டாரு, இது மாதிரி பெரிய பெரிய சர்ச்சு கட்டடம்லாம் கிடையாது, 15 பேருக்கு மேல கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால சபை வேகமா வளருது. நம்ம இங்க 1000 பேர் வந்து உட்கார்ந்துட்டு நம்ம வாட்டுக்கு உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து பாயை கிழிச்சிட்டு சேரை உடைச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். மற்றபடி வேற ஒன்றும் பெருசா நடந்த மாதிரி தெரியல. அங்க படபடான்னு சர்ச்சு வளருது. ஆனா ஒருத்தர் எழுதுறாரு, கம்யூனிசத்தை கிறிஸ்தவ சபை, சீனாவில் இருக்கிற கிறிஸ்தவ சபை கம்யூனிசத்தை சமாளிச்சிருச்சு, ஆனா கன்சியூமரிசத்தை சமாளிக்குமா? கன்சியூமரிசம்னா என்னதுன்னு தெரியுமா? கன்சியூமரிசம் அப்படின்னா பொருட்களை வாங்கி குவிப்பது. அது தேவையா தேவையில்லையா, இம்பல்சிவ் பையிங், பார்த்த உடனே வாங்கிரு, உடனே வாங்கி குவிக்க வேண்டியது. போய் யோசிச்சு பாருங்க, உங்க கிச்சனை போய் உருட்டி பாருங்க. சப்பாத்தி மேக்கர்ஸ் அப்படி இருக்கும் வீட்டில். எதுக்காக வாங்கினீங்க? டெய்லி சப்பாத்தி போட்டு தள்ளுறதுக்காக வாங்கினீங்க. கடைசியில் தொட்டாது பார்த்தீங்களா? ஒரு தடவை தொட்டு பார்த்தோம், சப்பாத்தி வரட்டி மாதிரி வந்துச்சு, அதனால அதை அப்படியே தூக்கி வச்சாச்சு. எத்தனை பொருட்கள் தேவையில்லாமல் வாங்கி குவிக்கிறோம். கன்சியூமரிசம், அதுவும் ஒரு உலக கொள்கை தான். அதுவும் உலக கொள்கை தான். கன்சியூமரிசம் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய, சைனாவுடைய சபைக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் நானும் ஏமாத்துறோம். கன்சியூமரிசம் என்ன நினைக்கிறோம்? இந்த கன்சியூமரிசம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, பொருட்களின் மிகுதியில் தான் உனக்கு மதிப்பு. பொருட்களின் மிகுதியில் தான் உனக்கு மதிப்பு. நீ போடுற Dress, நீ போடுற கண்ணாடி, இதுலதான் உனக்கு மதிப்புப்பா. somehow நம்மளும் அந்த பம்பார்ட்மெண்ட்ல அப்படியே விழுந்துட்டோம், கன்சியூமரிசத்துக்கு விழுந்துட்டோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடு வந்துச்சு, கார் ஆடு. எந்த கம்பெனிலாம் மறந்துட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இவன் என்ன செய்வான், கார்ல போவான், சிக்னல் விழும், சிக்னல் விழுந்த உடனே கீழே இறங்குவான், பக்கெட்டோட இறங்குவான், இறங்கி வேமா தொட்டு காரை அப்படியே துடைப்பான். உடனே சிக்னல் விழுந்துடும், எல்லாரும் பேம் 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 ஹார்ன் அடிப்பாங்க. உடனே பக்கெட்டை திரும்ப உள்ள வச்சுட்டு போவான். அடுத்த சிக்னல் கீழே இறங்குவான், துடைப்பான். துடைச்சிட்டு பக்கத்துல போய் அந்த காரை முத்தமிடுவான். முத்தமிட்ட உடனே ஒரு கேப்ஷன் வரும், யூ ஆர் நாட் ஜஸ்ட் டிரைவர்ஸ், யூ ஆர் லவ்வர்ஸ். யூ ஆர் நாட் ஜஸ்ட் டிரைவர்ஸ், யூ ஆர் லவ்வர்ஸ். எதை நேசிக்கிறாரு? காரை. பைபிள் எதை நேசிக்க சொல்லுது? ஏதோ பெரிய நாசால இருந்த கேள்வி கேட்ட மாதிரி முழிக்கிறீங்க. எதை நேசிக்க சொல்லுது? மக்களை நேசிக்க சொல்லுது. லவ் பீப்புள். பொருட்களை பயன்படுத்துங்க. இது மைக்கு பொருள் பயன்படுத்துறேன், தேவையில்லைன்னா தூக்கி வச்சிருந்தேன். இது என் பேனா, நம்ம முதலமைச்சர் யூஸ் பண்ற பேனா. இது விலைலாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, 350 ரூபா தான். இங்கு நிறைய பிடிக்கும், அதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணுவேன், தேவையில்லையா தூக்கி வச்சிருவேன். பொருட்களை பயன்படுத்த வேண்டும், மக்களை நேசிக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன, உலகம் என்ன சொல்லி கொடுத்துருச்சு? பொருட்களை நேசி, மக்களை பயன்படுத்து. கிளியரா பண்றோம்ல? ஒருத்தன்ட்ட போய் ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா போய் நின்று, அண்ணே நீங்க அமீர் கான் மாதிரி இருக்கீங்கண்ணே அப்படின்னு ஆரம்பிச்சு அவனை தாஜா பண்ணி என்ன யூஸ் பண்றீங்க? We are just using people. மக்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? மக்களை நேசிங்கப்பா, பொருட்களை பயன்படுத்துங்க. அப்ப
அப்ப இந்த உலகத்தை எப்படி நான் வெற்றி கொள்வது? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட உலகங்களை வெற்றி கொண்டார் அப்படிங்கறத தான் நான் இன்னைக்கும் மீதி இருக்கிற நாட்கள்ல நான் பேச போறேன். இன்னைக்கு ரெண்டு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, ஓவர் கம்மிங் த ரொட்டீன் வேர்ல்ட். அன்றாட அலுவல் உலகை எப்படி மேற்கொள்வது? ஓவர் கம்மிங் த ரொட்டீன் வேர்ல்ட். எல்லாருக்கும் ஒரு ரொட்டீன் இருக்கு இல்லையா? காலையில இத்தனை மணிக்கு எந்திரிப்போம். எந்திரிச்சு முதல்ல என்ன செய்யணும்? காப்பி குடிக்கணும். பல்லு விளக்குறதெல்லாம் ரெண்டாவது. ஊத்த வயல காப்பி குடிச்சாதான் அது ஒரு சுவை. காப்பியை குடிச்சாதான் சிலருக்கு வண்டி அப்பதான் என்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு செட் ஆஃப் ரொட்டீன் வச்சிருப்பீங்க. ஒருவேளை காய் வெட்டுறதா, சமைக்கிறதா, பிறகு பிள்ளைகளை கிளப்புறது, ஸ்கூலுக்கு போறது, ஸ்கூல்ல போய் டீச் பண்றது, பிறகு திரும்ப லஞ்சு, எல்லாம் ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு ரொட்டீனா ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த ரொட்டீன் உலகத்துல வாழ்ந்தாரா? சில நேரம் நமக்கு இந்த ரொட்டீன் போர் அடிச்சு போயிருது. எப்படா இது முடியும் அப்படின்னு காலில் சக்கரத்தை மாட்டிட்டு ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கிறோமே அப்படின்னு. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ரொட்டீன்ல அப்படியே வெல் செட்டில் ஆயிடுவாங்க. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இடையில ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், டென்ஷன் ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் அதே தான். 7:30 மணிக்கு மிக்சியை ஆன் பண்றப்ப கரண்ட் போயிருச்சுன்னா இது யுக்ரைன் வார் வந்த மாதிரி ஆயிருது. நமக்கு கரண்ட் போயிருச்சே, அடுத்து என்ன செய்யறது? ஏன்னா ஒரு ரொட்டீன்ல ஒரு சின்ன பிரேக், அவ்வளவுதான், ஒரு சின்ன இன்டர்வென்ஷன். நமக்கு உடனே தலைகீழெல்லாம் பிடிச்சிட்டு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு அன்றாட அலுவலகங்களில், அன்றாட அலுவல்களில், வேலைகளில் நாம் சிக்கிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வெற்றி கொண்டாரா? இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ரொட்டீன்னா என்னன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்தாரா அப்படின்னா நிச்சயம் இருந்தார். எப்போ? 30 வருஷம், முதல் 30 வருஷம் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? தன்னுடைய ரொட்டீன் லைஃப், அதுவும் ஒரு குக்கிராமத்துல இருக்கிறாரு. கிராமத்துல இருந்து கொண்டு போய் தன்னுடைய தகப்பனாருடைய கடையில உட்கார்ந்து அங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்து, அவர் இறந்துட்டாரு சில வருடங்கள்ல. விதவையான தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய காரியங்கள், சம்பாதிச்சு கொடுக்கணும், அதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார். எப்படி இருந்திருக்குங்க? உலகத்தை ரட்சிக்க வந்தவர் இத மாதிரி ஒரு இத்தினூண்டு கடையில போய் உட்கார்ந்துக்கிட்டு கார்பென்ட்ரி வேலை பார்த்துட்டு எங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு எங்கெங்க ரொட்டீன் வாழ்க்கைனா தெரியும்? அதெல்லாம் தெரியும். அவரும் இதே போன்ற ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்தாரு. இப்ப இதுல சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ரொட்டீன் லைஃப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு அப்படின்னா இட்ஸ் டேஞ்சரஸ், ஆபத்தானது. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலா ஒருத்தர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, மனிதர்கள் அதிகமாக கஷ்டப்படுகிறவர்கள் காரணம் என்னவென்றால், அவர்கள் ஒரு காலை இன்ஃபைனைட் திங்ஸ்லையும், மிக உயர்ந்த காரியங்களிலும், இன்னொரு காலை சாதாரணமான காரியங்களிலும் காலை வைத்திருக்கிறார்கள். அதனால they are torn, அவர்களுக்கு பிரிவு, அவர்களுக்கு ஒரு கஷ்டம். ஒருவேளை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து நான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன், அது ஆவிக்குரிய விஷயம், அதனால ஒரு காலை நான் அதுல வச்சுக்கிறேன். இது 30 வருஷம் இது என்னத்தையோ செய்யணும் அப்படின்னு இதுல இன்னொரு காலை வச்சுட்டு இயேசு கிறிஸ்து இருந்திருந்தாருன்னா அவரால் சந்தோஷமா இருந்திருக்க முடியுமா? நிச்சயமா இருந்திருக்க முடியாது. He would have been torn between these two things, finite and infinite.
ஆனா இந்த ரொட்டீன் திங்ஸ் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இட் கேன் டிஸ்ட்ராக்ட் அஸ். நம்மளை முக்கியமான நோக்கத்திலிருந்து நம்மை வழி விலகச் செய்து விடும் என்று இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறார். எங்க? மத்தேயு 24வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி பேசுகிற பொழுது அவர் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? 37வது வசனம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் வாசிங்க என்ன இருக்குன்னு, புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்த. சரிங்க, இது என்னங்க அர்த்தம்? ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படின்னா நிர்விசாரமா இருந்தாங்களா? இப்ப நம்ம எல்லாரும் தான் புசிக்கிறோம், டெய்லி நம்ம எல்லாரும் தான் குடிக்கிறோம். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, நான் பெண் கொடுக்கணும். குருவுக்கு குருன்னு அங்க தெரியாதோ, ராஜனுக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு. அவர் ஒண்ணுக்கு பெண்ணு வாங்கணும், இன்னொன்னுக்கு கொடுக்கணும். இப்ப எல்லாம் நிர்விசாரமா இருக்கிறோமா? என்ன புசித்து குடித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வாட்டுக்கு அவங்க ரொட்டீன் வேலையை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? செய்து கொண்டே இருந்தார்கள். அதனாலதான் நான் சொல்றேன், the routine life can distract us. எதில இருந்து? இயேசு கிறிஸ்து வாராரு அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையிலிருந்து, அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தன்மையிலிருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவங்க அப்படிதான் ஆயிட்டாங்க, உணராது இருந்தார்கள். எத்தனை வருஷம் நோவா பேலை கட்டினார் தெரியுமா? 55ல இருந்து 75 வருஷம் சொல்றாங்க. 55 to 75 இயர்ஸ் கட்டி இருக்கிறாரு. 55ல இருந்து 75 வருஷம் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவையும் போய் கேட்கறான், என்னடா செய்யற அப்படின்னு. பேலை கட்டுறேன். எதுக்கு? மழை வரப்போகுது. கோமாளி போய் அவனுக்கு பாரு, 75 வருஷமா சுத்தி சுத்தி இதையே செஞ்சிட்டு இருக்கான். அதனாலதான் பேதுரு எழுதுறாரு, நோவா he preached righteousnessங்கறாரு. நீதியை பிரசங்கித்தான். ஆனா அந்த நீதியை உங்களால என்ன செய்ய முடியல? உணர முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? ரொட்டீன். புசித்து குடித்து பெண் கொண்டு. சரி, அப்ப டபக்குன்னு இன்னொரு சந்தேகம் வருது. அப்ப ரொட்டீன் லைஃப் தப்பா? அப்ப பெண் கொண்டு பெண் கொடுக்காம எல்லாரும் சாமியார் மாதிரி உட்கார்ந்து இருக்கணுமா? இல்லங்க, ரொட்டீன் லைஃப் தப்புலான்னு இயேசு கிறிஸ்து எங்கேயுமே கற்றுக் கொடுக்கல. ஏன்? இன்ஃபேக்ட் தெசலோனிக்கே சபையில இருந்த பெரிய பிரச்சனை என்ன? இயேசு கிறிஸ்து வாராருன்னு பவுல் பிரசங்கம் பண்ண உடனே ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாராரம்பா, எல்லாம் வேலையை விடு. எல்லாம் வேலையை விட்டுட்டு அவன் வாட்டி சர்ச்சில் வந்து உட்கார்ந்துக்கிட்டான். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான். 2 நாளைக்கு கழிச்சு பசிக்குது, வேலை இல்லை. உடனே என்ன செய்யறான்? யோசிக்கிறான், யாராவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. நல்லா உக்காந்து ஓசி சாப்பாடா சாப்பிட்டு பழகிட்டு பிறகு செமிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்ல. என்ன செய்யறது? அடுத்தவங்க கூட உரண்டை எடுக்கிறது, எவன் கூடயாவது வம்பு பண்றது, இப்படியே நடந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் 2 தெசலோனிக்கேயர் கடைசி அதிகாரத்துல என்ன எழுதுறாரு அப்படின்னா, நீ அவன் போய் வேலையை பார்ப்பா. இயேசு கிறிஸ்து வர்றப்போ நீ உன் வேலையை பார்த்துட்டு இருந்தீன்னா போதும். நீ உன்னை இயேசு கிறிஸ்து வாராருன்னு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அன்னைக்கு மட்டும் ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்து ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளுன்னுலாம் நீ நிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் வேலை செய்ய மனம் இல்லாமல் இருந்தால், சத்தமா சொல்லுங்களேன், அவன் சாப்பிடக்கூடாதுங்கிற, போய் வேலையை பாடுறாங்கிற. வேலை செய்யணும்னா ரொட்டீன் லைஃப் வாழணும். அப்ப ரொட்டீன் லைஃப் தப்பு கிடையாதுங்க. பட் தேர் இஸ் a danger. என்ன?
அதிலேயே நம்முடைய கண்கள் பதிந்து விட்டால் we can be distracted. அப்ப இதை எப்படி சமாளிச்சாரு இயேசு கிறிஸ்து? ஒரு பக்கம் உலக சேவியர், வேர்ல்டு சேவியர், உலகத்தை ரட்சிக்க வந்தவர். இன்னொரு பக்கம் போய் கார்பென்ட்ரி ஷாப்ல உட்காரணும், அவங்க அம்மாவுக்கு தேவையான காரியங்களை பண்ணி கொடுக்கணும். இதை எப்படி சமாளித்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? இந்த ரெண்டையும் தனித்தனியா பார்க்கல, ஒன்னாக்கிட்டாரு. It became one. He integrated it. நான் உலகத்தை ரட்சிக்க தான் வந்திருக்கிறேன், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே இதிலும் உள்ளடக்கம் அப்படின்னு யோசித்தேன். இதுவும் உள்ளடக்கம். எது? எங்க அம்மாவை கவனிக்கிறது, கார்பென்ட்ரி ஷாப்ல உட்கார்றது, எல்லாமே இந்த பெரிய திட்டத்திற்குள் உள்ளடக்கமானது அப்படின்னு இன்டகிரேட் பண்ணாரு. செப்பரேட் பண்ணல, இன்டகிரேட் பண்ணதுனால இந்த ரொட்டீன் உலகத்தை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? வெற்றி கொண்டு விட்டார். He overcome that world. எப்படி? By integrating the purpose. ஆனா நம்ம தான் இன்னைக்கு மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, ரெண்டு வார்த்தை வச்சிருக்கிறோம். ஒன்னு ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்னு உலக பிரகாரமான வாழ்க்கை. அதை எப்படி பிரிக்க முடியும்னு எனக்கு தெரியல. பிரிக்கவே முடியாது. நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான். நம்ம ஆனா வகைய கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி வைக்கிற வரைக்கும் we can never overcome this world. இந்த உலகத்தை நம்மால் வெற்றி கொள்ள முடியாது. எந்த உலகத்தை? ரொட்டீனா ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தை. அப்போ எதுக்காக நான் காலையிலேயே எந்திரிச்சு சமைக்கணும்? ஏன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பர்பஸ் கொடுத்திருக்கிறாருங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே இதுவும் உள்ளடக்கம். பவுல் யாரு? அப்போஸ்தலர். அவர் என்ன வேலை செஞ்சாரு? கூடாரம் பின்னாரு. கூடாரம் பின்றதுன்னா நம்ம என்ன சொல்றோம்னா லெதர் ஒர்க். அப்ப பவுல் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறப்போ நிறைய லெதர்னா தோல் சுருள் எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு, கக்கத்துக்குள்ள வச்சுக்கிட்டு, அதுக்குரிய டூல்ஸ் பாக்ஸ், ஆணி, சுத்தி எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போறாரு. யாரு? அப்போஸ்தலர். இன்னும் அப்போஸ்தலர் சுத்தி எல்லாம் தூக்கிட்டு பவுல்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எப்பா எனக்கு இது தனி இது தனின்னு பிரிவு கிடையாது, எனக்கு ரெண்டுமே இன்டகிரேட்டட். ஐ ஹவ் இன்டகிரேட்டட் இட். இது ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால நான் கொஞ்ச நேரம் லெதர் ஒர்க் பண்ணுவேன், அந்த லெதர் ஒர்க்ல நான் ஏமாத்துவேன். அப்படிலாம் வாழ முடியாது. அங்கேயும் அவர் அப்போஸ்தலர் தான். நான் சர்ச்சுக்குள்ள வந்து அப்போஸ்தலரா இருக்கிறப்ப அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. வெளியே போன உடனே செக்குலர் மேன், நான் பிசினஸ் பண்றேங்க, லெதர் ஒர்க் பிசினஸ், அதுல கொஞ்சம் அப்படி இதா தான் இருக்க முடியும் அப்படிலாம் பவுல் சொல்லல. ஏன்னா he has integrated it. அதெல்லாம் செஞ்சதுனாலதான் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்துல நமக்கு ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், அதுல சமையல் இன்க்ளூடடா? அந்த எதை செய்தாலும் இருக்கு இல்லையா, அதுல சமையல் இன்க்ளூடடா? சரி, அதுல நீங்க பாக்குற வேலை இன்க்ளூடடா? இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரொஃபசர் இருந்தாரு. பிரேயர்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா நடத்துவாரு. பயங்கரமா பைபிள் ஸ்டடி எடுப்பாரு. கிளாஸ்ல பாடம் எடுத்தாருன்னா அவருக்கே என்னன்னு புரியாது பாவம். ஒரு தடவை கிளாஸ்ல 4வது டேபிள் நான் 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரொஃபசர். அந்த நான் 3 போட்டு கணக்கை போட்டுக்கிட்டே இருக்காரு. வரா மாட்டீங்க. எப்படி வரும்? நாங்க இங்க இருந்து கத்துறோம், சார் அது நான் 12 சார் அப்படின்னா அவரு ஒரு நாங்க
அவனா 24 தான் உட்காரியா அப்படிங்கிறாரு. ஆனா ஜெபம் பண்ண விட்டீங்கன்னா பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. பைபிள் ஸ்டடி சூப்பரா எடுப்பாரு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்றும் வராது. எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போவான். என்ன காரணம்? அலக் அலக், இது அலக் அது அலக், இது தனி அது தனி, அப்படிலாம் பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அப்படி பிரிக்கலை. அதனால இந்த ரொட்டீன் உலகத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வெற்றி கொண்டார். எப்படி? அன்றாட அலுவல் உலகத்தை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்னா, ஒருங்கிணைக்கப்பட்ட நோக்கம், இன்டகிரேட்டட் பர்பஸ், அது இருக்கிற பொழுதுதான் நான் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். சரியா? ரெண்டாவது, சீக்கிரமா, இயேசு கிறிஸ்துவுக்கு 2 மிகப்பெரிய ஹேண்டிகேப் இருந்தது. ஹேண்டிகேப்னா நீங்க சரீர அளவுல நினைச்சிடாதீங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரியான பேக்ரவுண்டு இருந்தது. என்னது? யோவான் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. முதல் ஹேண்டிகேப்பை பார்ப்போம். யோவான் 7வது அதிகாரம் 14 இருந்து 15 வசனங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள், இவர் அப்படின்னா படிக்காத ஆளு, இயேசு கிறிஸ்து படியாதவருங்கிறான். எங்க படிக்கல? ரபாயானிக் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி படிக்கல. அவரை யாரும் ஆத்தரைஸ் பண்ணல. அதனாலதான் என்ன சொல்றான்? நீர் படியாத ஆளியா? நீர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஒரு உலகத்தின் பின்னணி என்ன அப்படின்னா, நாட் மச் ஆஃப் எஜுகேஷன், ஒன்னும் பெரிய கல்வி இல்லை. சரிதானா? ரெண்டாவது ஹேண்டிகேப் எங்க வருது அப்படின்னா, மத்தேயு 13வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 55வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா. அடுத்த வசனம் 56, இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். முதல்ல நீ படியாத ஆளுங்கிறான். ரெண்டாவது என்ன சொல்றான்? இதை எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கமா சொல்லணும்னா, ஒன்னும் பெரிய ராஜ பரம்பரை இல்லையா, பெரிய குடும்ப பின்னணி இல்லையே. அப்போ ரெண்டாவது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய இந்த உலகத்தை எப்படி மேற்கொள்வது அப்படின்னா, அசட்டை செய்யும் பின்னணியை எவ்வாறு மேற்கொள்வது. முதல்ல ரொட்டீன் வேர்ல்டு, அன்றாட அலுவல் உலகை எப்படி மேற்கொள்வதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது அசட்டை செய்யப்படும் பின்னணி. ஒன்னும் பெருசா சொல்லிக் கொள்ற மாதிரி எங்களுக்கு எங்க குடும்பத்துல நாங்க ஆப்பிள்ல தான் ஃபுட்பால் விளையாடுவோம், ஆரஞ்சு பழத்துல பாஸ்கெட் பால் விளையாடுவோம், அப்படிலாம் சொல்ல முடியல. எளிமையான பின்னணி. அடுத்து படியாத ஆளு. இந்த ரெண்டையும் இயேசு கிறிஸ்து எப்படி மேற்கொள்ளுகிறார்? பேக்ரவுண்ட். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒண்ணு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் எப்பயுமே சொல்லுவான், நான் மட்டும் மதுரையில பிறந்திருந்தேன்னா என்ன செஞ்சிருப்ப? நான் வேறமா இருந்திருப்பேன்டா. நான் மட்டும் சென்னையில் இருக்கிற டான் பாஸ்கோ, எக்மோர் டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா இப்படியே தான் பேசிட்டு இருப்பான். என்ன? he blames it. எனக்கு எங்க அப்பா அம்மா சரியா பண்ணல, என் பின்னணி சரியில்லை, நான் படிச்ச ஸ்கூல் சரியில்லை, நான் படிச்ச வாத்தியார் சரியில்லை, எனக்கு சொல்லி கொடுத்த இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி இந்த பின்னணியை குறித்து நாம் கவலைப்பட்டு தோற்று போய்
உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தாருன்னா அப்படிதான் உட்காந்து, இவர் படியாதாலியா உட்காரு பேசாம, இவங்க ஒன்றும் ஃபேமிலி, தச்சனுடைய பையன், இந்த சகோதரிகள்லாம் இங்கே தான் இருக்காங்க, இவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறார், இவருக்கு எப்படி இப்படி வந்தது? இதை எப்படி இயேசு கிறிஸ்து மேற்கொள்கிறார்? How he overcame. எவ்வளவு தூரம் மேற்கொள்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 11வது அதிகாரம் 27வது வசனத்துல ஒரு அம்மா திடீர்னு கூட்டத்துல சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கற்பமும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டாள். இப்பதான் ஒரு குரூப் என்ன சொல்லுச்சு, இவங்க பிறந்த ஃபேமிலி எல்லாம் சரி கிடையாதப்பா, ஒன்னும் பெருசா பேக்ரவுண்ட் இல்லைங்குது. ஆனா இங்க ஒரு அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயா நீர் பிறந்த உன்னைய பெத்தெடுத்த அந்த அம்மா நல்லா இருக்கணும் ஐயா. சோ இதை எப்படி மேற்கொள்றார்? ஹவு, எப்படி இயேசு கிறிஸ்து மேற்கொள்கிறார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா அவர் மேற்கொள்றார். எப்படி? ஒரே ஒரு வசனம், ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல அதுக்கான க்ளூவை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த அசட்டை செய்யப்படுகிற பின்னணியை எப்படி மேற்கொண்டார் அப்படின்னு. 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் இருக்கு. அப்படின்னா தாமாக செய்ய முடியாதுங்கிறார். எதைதான் செய்வேங்கிறாரு? பிதாவானவர் எனக்கு என்ன சொல்றாரோ, பிதாவானவர் எனக்கு என்ன காட்டுறாரோ அதை மாத்திரம்தான் நான் செய்வேன். யோவான் 12:49 அதே கருத்து திரும்ப வலியுறுத்தப்படுகிறது. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். என்ன சொல்றாரு? எப்பா, என்ன படிக்காத ஆளுங்கிற, என் பேக்ரவுண்ட் சரியில்லைங்கிற, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப நல்லது இல்லைங்கிற, பட் நான் அதை எப்படி ஓவர் கம் பண்றேன் அப்படின்னா, பிதாவானவரோடு நான் கனெக்ஷன்ல இருக்கிறேன், அவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை நான் செய்றேன். இதுதான் இந்த அசட்டை செய்யப்படுகிற பின்னணியை மேற்கொள்ளுவதற்கான சூத்திரம். ஒருவேளை நீங்க உங்க பின்னணியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இதை யோசிக்க ஆரம்பிக்கணும். ஐ எம் கனெக்டட் வித் த சோர்ஸ். சோர்ஸோட நான் கனெக்டடுப்பா. அதனாலதான் யாக்கோபு எழுதுறாரு இல்லையா, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், யாரையும் கடிந்து கொள்ளாதவர், அவர்கிட்ட கேளுப்பா, கொடுப்பாரு. கனெக்ட் பண்ணு, கனெக்ட் பண்ணு. நான் 2 புக்கு வச்சிருக்கிற ஆளுங்க. படிக்கிற காலத்துல எல்லாம் 2 புக்கு வாங்கி வச்சிருப்பேன். அவ்வளவு நல்லா படிக்கிற பையன் நினைச்சீங்களா? ஒன்னு படிக்கிறதுக்கு, ஒன்னு கிழிக்கிறதுக்கு. இன்னும் புரியலன்னா நான் அதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சின்ன பையலாம் இருக்காங்க. அப்படிதான் பாஸ் ஆனேன். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல when I am connected with the source, சோர்ஸோட கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பைபிள் காலேஜில் 4 கோல்டு மெடல் வாங்கினேன். என்ன காரணம்? என்ன அங்க கேட்டாச்சு, கொடுத்துட்டாரு. அப்ப அசட்டை செய்யப்படுகிற பின்னணி உங்களுக்கு இருக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சோர்ஸோட என்ன செஞ்சுக்கோ, கனெக்ட் பண்ணிக்கோ, கனெக்ட் பண்ணிக்கோ. ஷேக்ஸ்பியருடைய அப்பா யார் தெரியுமா? கறிக்கடை வச்சிருந்தவர். அவங்க அம்மாவுக்கு அவங்க பேரே எழுத தெரியாது. ஷேக்ஸ்பியர். பீத்தோவான் 24 சிம்பனி உருவாக்குனவர் நினைக்கிறேன். அவங்க அப்பா பயங்கர தண்ணி வண்டி. அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. அப்போ அன்றாட அலுவல்களை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த நோக்கம் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கிறார். அசட்டை செய்யப்படுகிற பின்னணி, இந்த உலகத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் சோர்ஸோட என்ன செய்யணும்? கனெக்ட் ஆகி இருக்கணும். ஒரே ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். ஜீகன் பால்க்
தமிழ்ல வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர். சமீபத்தில் தரங்கம்பாடி போயிருந்தேன். அப்போ போய் அவங்களை கொத்தி இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பயங்கரமான தகவல் எனக்கு வந்துச்சு. உலகத்திலேயே 2வது டஃபஸ்ட் லாங்குவேஜ் எது அப்படின்னா தமிழ். படிக்கிறதுக்கு ரொம்ப கடினமான மொழி. முதல் மொழி வந்து மேண்டரின். மேண்டரின் மொழி வந்து சைனீஸ்ல பேசுவாங்க, சைனாவில் பேசுவாங்க. அந்த மொழி வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது. 2வது தமிழ் தான். இந்த தமிழ் மொழிய ஜீகன்பால்க்கு எப்படி கற்றுக்கொண்டார் அப்படின்னு படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் தமிழ்னு கூவிக்கின்னு, ஆனா நமக்கு இன்னும் ல வராது. என் கூட படிச்ச ஒருத்தனை கட்டுற ஒண்ணு வாசிக்க சொன்னாரு, அப்பஞ்சுடுகாடுன்னு வாசிச்சான். வாத்தியார் முழிக்கிறாரு, என்னடா அப்பஞ்சுடுகாடா, என்னடா இருக்கு திருவிக்கா எழுதுன கட்டுரையில எதுக்குடா அப்பஞ்சுடுகாடு வருது, குடுறா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அப்பசுங்காடுன்னு இருக்கு. அதை இவன் அப்பஞ்சுடுகாடு அப்பஞ்சுடுகாடுன்னு வாசிச்சுட்டு இருக்கிறான். அப்ப தமிழ்நாட்டில் இருந்துட்டு நமக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இந்த ஆளு ஜெர்மன்ல இருந்து வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. 1706 உள்ள வராரு, கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ருட்டீன் லைஃப பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. தமிழ் படிப்பதற்காக என்ன செய்வார் அப்படின்னா, டெய்லி காலையில 8 to 10 வார்த்தைகளை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுவாராம். 8 to 10 2 hours. அதுக்கப்புறம் 10 to 2 இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து வச்சு எழுத்து கூட்டி வாசிப்பாராம். 12 to 5 ரெஸ்ட். 5 to 7 கிராமத்துக்குள்ள போயிடுவாராம், போய் மக்களோட பேசுவார். அப்பதான் அந்த பாஷை அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சொல்லி போய் மக்களோட பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் 7 to 10 மற்றவர்கள் புத்தகங்கள் சத்தமா வாசிக்கணும், இவர் கேட்பாராம். எதுக்கு அப்படின்னா, இது ரொம்ப வாசிச்சா கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை வாசிக்க வச்சு கேட்பாராம். இது டெய்லி பண்ணுவாராம். 8 to 10 மெமரைசிங், 10 to 12 ரீடிங், 12 to 5 ரெஸ்ட், 5 to 7 விசிட்டிங், 7 to 10 திரும்ப ரீடிங். எத்தனை மாசத்துல தமிழ் படிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? 8 மாசத்துல அவர் லெட்டர் எழுதுறாரு. 8 மாதத்தில் நான் எழுதவும் வாசிக்கவும் பேசவும் கற்றுக்கொண்டேன். காரணம், இன்டகிரேட்டட் பர்பஸ். இந்த மொழியை நான் எதற்காக கற்றுக்கொள்ளுகிறேன் என்றால், இவர்களுக்கு வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. அதனால நான் இதை என்ன செஞ்சுட்டு இருக்கேன், டெய்லி நான் செய்றேன். அதுக்கு ஆண்டவருடைய ஞானம் தேவை. எனவே நான் அவரோட கனெக்ட் பண்ணி இருக்கிறேன். சத்தியமா ஆண்டவருடைய அருள் இல்லாமல்லாம் ஒரு ஆளால 8 மாசத்துல என்ன செய்ய முடியாது, தமிழை படிக்க முடியாது. கற்று முடித்தார். 1715 புதிய ஏற்பாடு வெளியிடப்பட்டு விட்டது. 9 வருஷம் தான். டிரான்ஸ்லேஷனே முடிச்சு பிரிண்டிங் கொடுத்து போயிட்டார். அப்போ நீங்கள் இந்த சுத்தி கொண்டு இருக்கிற இந்த ரொட்டீன் வேர்ல்ட நான் ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து தான் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம இன்டகிரேட்டடா இருக்கிறோமா இல்ல பிரிஞ்சு கிடக்கிறோமா? இது ஆவிக்குரிய உலகம், இது இந்த உலகம்னு பிரிச்சுலாம் வாழ முடியாது. 2வது, தேவனோடு நான் கனெக்டடா இருக்கிறேனா இல்லையா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் எப்படி இந்த ரொட்டீன் உலகத்தில் வாழ்ந்து உம்முடைய நோக்கத்தை நீர் ஒருங்கிணைத்ததினாலே அதை வெற்றி கொண்டீர். நாங்களோ பிரிந்து கிடக்கிறோம் சுவாமி. ஆவிக்குரிய காரியம், உலகத்திற்குரிய காரியம் என்று நாங்களே பிரித்து வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும், ஒன்றிணைக்க உதவி செய்யும். இங்க நிறைய பேருக்கு பெரிய பின்னணி கிடையாது சுவாமி. பவுல் அப்போஸ்தலன் சொல்றது போல, நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பார்த்தால்
நாங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆனால் இந்த உலகத்தை நீர் மேற்கொண்டீர். பிதா என்ன சொன்னாரோ, பிதாவோடு நீர் தொடர்பிலேயே இருந்ததினாலே அசட்டை செய்யப்பட்ட அந்த பின்னணியையும் நீர் மேற்கொண்டீர் சுவாமி. ஒரே நாங்களும் அதை செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை ஐயோ என்னுடைய குடும்ப பின்னணியை குறித்து படிப்பு இல்லை என்று சொல்லி மன வருத்தத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால், லார்ட் ஹீல் தம். தொடும் ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான நேரத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்த சகோதரர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும், அப்போது காணிக்கை சேகரிக்கப்படும். பாடல் தாளிலே 9வது பாடல். கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வடிந்திடுதே என மேய்ப்பர் இயேசு அதோ. எருசலேம் நகர் வீதிதனில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேம் நகர் வீதிதனில் இரத்த வெள்ள கோலமிட, ஒரு கூலைந்து சென்றனரே, ஒரு கூலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த வாரத்தின் 1ஆம் நாள் கன்வென்ஷன் கூடுகையிலே நாங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்று ஆண்டவர் இம்மட்டுமாக எங்களை வழிநடத்திய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக ஆண்டவர் எங்களோடு இருந்து அசைவாடினீர். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரை துதிக்க, ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் தந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே பாடல் பாடிய சகோதரருக்காக, இசை மீட்டிய சகோதரர்களுக்காக, ஆண்டவருடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்த அடியாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இம்மட்டுமாக ஊழியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்தி வருகிறீர், அந்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே வருகின்ற நாட்களிலே ஊழியத்திலே மென்மேலுமான வளர்ச்சிகளை தந்திரள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே,
இந்த நாளிலே காணப்பட்ட அந்த மழையின் நிமித்தமாக எங்களுடைய காரியங்கள் தடைபடாமல் இம்மட்டுமாக ஆண்டவர் கிருபையாக நடத்தி கொடுத்த அந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய நாமத்தை துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே ஒருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியான நாட்களிலும் ஆண்டவரை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் மீண்டுமாக கூடி வந்து உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க நல்ல தருணங்களை தாரும். போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும். துதி கனம் மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிற அன்பின் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதத்தோடு சென்று வர கடவும்.